ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64. அந்த 64 ஒன்று இந்த ஜோதிட கலை. இந்த ஜோதிட கலையின் மூலம் சொல்ல முடியாத ஒரு தகவல் இருக்கிறதா என்று யோசிப்போமானால் அது நம்முடைய அனுபவத்தையும் அறிவையும் சார்ந்த கற்று அறிவு மற்றும் அனுபவ அறிவு இவைகளை சார்ந்த ஒரு விஷயமே ஒழிய மற்றும் இது ஒரு பெரிய தகவல் அல்ல என்பது அவரவர்களுடைய அனுபவம் சார்ந்த விஷயத்தை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் ஒரு தரமான கருத்துக்களை வெளி சொல்லக்கூடிய ஜோதிடர்களாக இந்த உலகம் அடையாளம் காணும். அந்த வகையில் இதுவரை தொடர் காணொளிகளாக ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் கொடுத்தவர்களும் அந்த ஜோதிட துளிகள் என்ற தகவல்களும் 1926ஆம் ஆண்டு வெளிவந்த தியாகராஜசேகரம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். இந்த தகவல்கள் பெருமளவு நம்மளுடைய நேரடி அனுபவத்தில் நம்மை சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நாம் சொல்லி அவர்கள் சரி என்று ஏற்றுக்கொண்ட அல்லது ஒப்புக்கொண்ட அல்லது அவர்கள் மூலம் வெளிவந்த ஓரிரு தகவல்கள் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ள தகவல்களுக்கு ஒத்துப்போனதால் அதையே காணொளிகளாக தந்து விடுவது என்ற முடிவுக்கு வந்து அதை சார்ந்த காணொளிகளை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இது 10ஆம் பாவத்தினுடைய தொடர்ச்சி. ஒவ்வொரு பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களும் 2, 3, 4, 5 இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிரித்து தருகிறோம். ஏனென்று கேட்டால் ஒரு காணொளி 10 நிமிடத்திற்கு மேல் ஒருவர்கள் பார்ப்பது என்பது இந்த காலத்தில் மிகவும் அரிதாக இருக்கிறது. இந்த 10 நிமிடமே அதிகம். துண்டு பிரசனம் என்பது போல் சின்ன சின்ன பதிவுகள் ஏராளமாக வர ஆரம்பித்து விட்டன. அந்த பதிவுகள் சில நேரத்தில் மனிதர்களை சங்கடப்படுத்தும், சில நேரத்தில் சந்தோஷப்படுத்தும், சில நேரத்தில் சிந்திக்க வைக்கும். ஆனால் உலகில் சம்பந்தப்பட்ட தகவல்களை அந்த தகவல்கள் தருவதில்லை. ஆக இந்த ஜோதிடம் மூலம் உலகியலில் என்ன நடக்கும், என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்பது சார்ந்த அனைத்து தகவலையும் தெரியப்படுத்திவிட முடியும். அந்த வகையில் மனிதன் புருஷன் என்பவன் ஜீவனமே புருஷ லட்சணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த காணொளி உங்களுக்கு தருகிறது. இதுவரை 10ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் சார்ந்த தகவல்களை தொடர்ச்சியாக 10இல் சனி நிற்க, அஷ்டமாதிபதி கூட 6, 8, 12ஆம் இடத்தில் இவர்கள் இருக்க, லக்னாதிபதி நின்ற நிலைக்கு அது சிறப்பாக அமையும் பட்சத்தில் அவர்கள் தூர தேசத்தில் சரியான வேலையாளாகவோ அல்லது முதலாளியாகவோ இருக்கிறார்கள். ராகுவும் குளிகனும் 10ஆம் இடத்தில் இருக்க, அஷ்டமாதிபதியுடனே ராகு கூட 9ஆம் இடத்துக்குடையவன் நீசமாக 6, 8, 12ஆம் இடத்தில் இருக்க இவர்களும் தூர தேசத்தில் ஜொலிக்கிறார்கள். 10ஆம் இடத்துக்காரனுடன் 10ஆம் இடத்துக்கு உரிய கிரகத்துடனே குரு சுக்கிரன் பார்க்க சேர இவர்கள் நற்கீர்த்தி உள்ள ஜீவனத்தை பெறுகிறார்கள். கீர்த்தி ஸ்தானாதிபதி புதனாக சொந்த வீடுகளில் இருக்க சௌமியாள் சஷ்டி அங்கீசமேற சற்கீர்த்தி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்மாதிபதி தேவலோகாங்கமேற அல்லது சிங்க அங்கீசமேற சந்திரனுடன் கூட தரமான கீர்த்தியுள்ள ஜீவனம் அமைகிறது. 10இல் பாவிகள் இல்லாதிருக்க, கர்மஸ்தானாதிபதி பலமாக இருக்க அவர்கள் சஷ்டி அங்கீசமேற சற்கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 குடையவனும் சுக்கிரனும் கூடி கேந்திரஸ்தானத்தில் உச்சத்தில் இருந்தால் இவனுக்கு புண்ணிய தீர்த்த பலன் கிடைக்கும். புதன் 6ஆம் இடத்தில் இருக்க 6 குடையவன் உச்சம் பெற்று புதனை பார்ப்பானாகில் நல்ல ஸ்தான தர்மங்களையுடன் ஜீவனம் செய்கிறான். மேற்சொன்னவைகள் கால்களில், அதாவது கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் கிரகம் பலமாக இருந்தது என்று அறிந்து உணர்ந்து பலன் சொல்லும் வகையில் ஏவல் செய்வனும் ஏவுகின்ற கர்த்தாவாயும் வாழ்வதற்கு உரிய தன்மையாம். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்குரியவன், 2க்குரியவன் புதன் கர்மத்தில் இருக்க தரமான செயல்களை செய்யக்கூடிய தகுதியுள்ளவனாக இருக்கிறான். அதில் கலைநயமுள்ளதாகவும் இருக்கிறது. வியாழனுமாகி சுக்கிரனாலும் 10ஆம் இடத்தில் இருக்க உச்ச கிரகம்
சுவச்சேற்றத்தில் இருக்க, அதாவது சொந்த வீட்டில் இருக்க அவனும் தரமான ஜீவனத்தை செய்கிறான். ராகு கர்மத்தில் இருக்க சூரியன் இருந்தால் கங்கா ஸ்நானம் இவர்களுக்கு உதவிகரமாக அமைகிறது. கர்மஸ்தானம் மீனமாக இருக்க அதில் வியாழனாவது சுக்கரனாவது புதனாவது செவ்வாயுடனே கூடியிருக்க இவர்களுக்கும் கங்கா ஸ்நானம் தரமான பலனை தருகிறது. கர்மஸ்தானாதிபதி ஜலராசியில் இருக்க இவர்கள் வியாழனாவது சந்திரனாவது நிற்க கேந்திரஸ்தானம் 10ஆம் இடத்துக்குடையவனுடைய கூடி சந்திரனாவது சுக்கரனாவது கூடி சொந்த வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் விரயத்தில் புதன் இருக்க பாக்கியாதிபதி கேந்திரத்தில் இருக்க கங்கா ஸ்நானம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் 3இல் நிற்க கர்மாதிபதியுடனே கூட புண்ணியவான் புதனாவது சீவனாவது 10ஆம் இடத்துக்குரியவனாவது செவ்வாயுடனே கூடியிருக்க இவர்கள் முருகன் கோவில் அல்லது ஆண் தெய்வங்களுடைய கோவில் திருப்பணிகளை செய்யக்கூடிய தகுதியுள்ளவனாக பிறக்கிறார். 10ஆம் இடத்துக்குரியவன் 4ஆம் இடத்துக்குரியவன் கூட நல்ல தரமான அமைப்போடு இருக்க இவர்களும் கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளை செய்கிறார்கள். 10ஆம் இடத்துக்குடையவன் சந்திரனுடன் கூடினால் தடாகம் வெட்டி வைப்பான். 10ஆம் இடத்துக்குடையவன் 10இல் நிற்க 10ஆம் அதிபதியை பாவிகள் பாராதிருக்க இவர்கள் சிறப்பான ஜீவனத்தை அடைவதில்லை. இவர்கள் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் அவமானங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறார்கள். கர்மாதிபதியுடன் சந்திரன் கூடியிருக்க பாக்கியத்திற்குரிய கிரகம், அதாவது 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் திரிகோணத்தில் இருக்க ராகு கேது பாராமலும் இருக்க கூடாமல் இருக்க இவர்கள் தரமான ஜீவன அமைப்போடு வாழ்கிறார்கள். கர்மாதிபதி சஷ்டி அம்சம் நீச்சத்தில் நிற்க இவர்கள் பார்க்க ராகு கூட இவர்கள் நித்திய கர்மத்தில் ஜெயிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருக்க சுபக்கிரகங்கள் நாளில் இருக்க சோபன அங்கிசமேற இவர்கள் ஆக்கினைப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10இல் சூரியன் இருக்க செவ்வாயுடனே கூட அல்லது பார்க்க கேந்திரங்களில் குரூர செயல்கள் கூடிய தாந்திரிக பரிகாரங்களில் செய்து இவர்கள் செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனாலும் அந்திம காலம் இவர்களை கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 979113999649 மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.